இறக்குங்கண்ணா. இறக்கவில் நம்மகிட்ட முழுக்க முழுக்க சிஆர்ஐ மட்டும்தான். சிஆர்ஐ மட்டும்தான். நாங்கள் பைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பம்பு பார்த்தீங்கன்னா வெறும் தண்ணி எந்த அளவுக்கு ஃபோர்ஸாக வருதுங்க காட்டப்போம். கம்பெனி ஆரம்பிச்சு எவ்வளோ வருஷம் இருக்கும்? 60 வருஷம் கம்பெனி. எக்ஸ்பென்ஸும் குறைவாக இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட்டும் குறைவாக இருக்கும், நம்மளோட செலவினமும் குறைவாக இருக்கும். பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். ஏதோ ப்ராப்ளங்கள் இருந்தாலும் நிறுவனம் அதுக்குண்டான ஆர்டர் பண்ணி கொடுத்துறோம். நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கோம்? நம்ம மோட்டர் ஃபிட் பண்ண போகிறாங்க. சரிங்கண்ணா. அதுக்காக எல்லாம் லோடு ஏற்றுறதுக்காக வச்சிருக்காங்க. எங்கே போய் ஃபிட் பண்ண போகிறேன்னா பிரீமியர் மில்ஸ் கிட்ட போய், அதாவது கோயம்புத்தூர் பிரீமியம் மில் பக்கத்தில். சரி, ஓகே. என்னென்ன வச்சிருக்கீங்கன்னு எங்களுக்கு சொல்லுங்களேன். இது வந்து மோட்ரு, இது பம்புங்க, இது வந்து பேனல் போர்டு. உங்கள்கிட்ட பேனல் போர்டு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பேனல் போர்டோடய இருக்கிற பேனல் போர்டு, ரோப்பு, கேபிள், அதுக்குண்டான ஃபிட்டிங்ஸ் அசரிஸோட போட்டு கஸ்டமருக்கு ஃபிட் பண்ண போகிறோம். தோராயமா எவ்வளோ அடிக்கணும் இருக்குது? இது 450 அடிக்கு 450 அடிக்கணும். எங்களுக்கு இப்போ இங்கேருந்து சொல்றது காட்டு லைவ் அங்கே போய் எங்களுக்கு செஞ்சு காட்டுறீங்களே அப்படின்னுட்டு வாங்க. நீங்கள் நம்ம அங்கே போனீங்கன்னா எல்லா ஃபிட்டிங்கோட நம்ம பார்த்துடலாம். இதை ஃபிட் பண்ணக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ மோட்டர் பம்பு கப்பல்டு பண்ணி இப்போ இது இறக்க போகிறாங்க. ஸோ இப்போ இதுதான் வந்து நமக்கு இந்த இடத்துல தான் வந்து இது பண்ண போகிறோம், ஃபிட் பண்ண. இது மோட்டரும் பம்பு நீங்கள் 2 ரோல் பார்த்தீங்களா? அது வந்து பிரிச்சதுலேருந்து கீழ் பாட்டம் வந்து மோட்ரு, இது மேல் பாட்டம் பம்பு. இதை நம்ம இப்போ 450 அடிக்கு இறக்க போகிறோம். தண்ணி எந்த அளவுக்கு ஃபோர்ஸாக வருதுங்க காட்ட போகிறோம். லைவாக பார்த்துடலாம் இல்லையா? பார்த்துடலாம். இப்போ மோட்டர் பம்பு ஃபிட் பண்ணியிருக்கோம். சரிங்க. இந்த பைப்போட இப்போ உள்ள இறக்க போகிறாங்க. 10 அடி இறக்கி அப்படியே பைப்பு டைட் பண்ணி உங்களுக்கு 450 அடி இறக்கிடுவாங்க. சரி, இறக்குங்கண்ணா. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கதா வந்து லைவாக நம்ம நம்ம எவ்வளோ ஃபீட்லாம் சொன்னீங்க? 450 அடி. ஸோ அதில் நம்ம 10 தான் இருக்கும். 10 அடி பைப் இருக்கும், அது ஜாயின் பண்ணி அவங்க இறக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா மெயின் சிட்டி கோயம்புத்தூர்ல ஹெப்ரான் என்டர்பிரைசஸ் கடை பேர். ஹெப்ரான் என்டர்பிரைசஸ். காஞ்சிபுரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க சர்ச் இருக்கும், காட்டூர் சர்ச்சுப்பாங்க, கிரைஸ்ட் சர்ச். அதுக்கு ஆப்போசிட் தான் நம்ம கடை. லேண்ட்மார்க் வந்து வர்றது ரொம்பவே எளிமையாகவும் இருக்கும். நாங்கள் 25 வருஷமா சிஆர்ஐ டீலர்ஷிப் எடுத்திருக்கோம். அப்போ நம்மகிட்ட முழுக்க சிஆர்ஐ மட்டும்தான். சிஆர்ஐ மட்டும்தான். நாங்கள் எக்ஸ்க்ளூசிவ் சிஆர்ஐ மட்டும்தான் நாங்கள் பண்ணுறோம். பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு நிறைய ஐடியா வரலாம்ல. நம்ம சிஆர்ஐயை டேரெக்டாக அங்கே போய் எடுக்கிறத விட நாமே இவங்ககிட்ட வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வரலாம்ல. இப்போ நீங்கள் வந்து டைரெக்டாக கம்பெனி வந்து அந்த மாதிரி கொடுக்கறது இல்லை. அவங்க வந்து டீலரை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. சரி சரி. நாங்கள் வந்து நஞ்சப்பா ரோட்டில் வந்து 25 வருஷமாக கம்பெனியோட இணைந்து செயல்படுறோம். இல்லை, அப்படி பார்க்கும்போது என்னன்னா, நீங்கள் டீலர்ஷிப்புங்கிறதே வந்து 25 வருஷம் அப்படின்னா கம்பெனி ஆரம்பிச்சு எவ்வளோ வருஷம் இருக்கும்? 60 வருஷம் கம்பெனி. 60 வருஷம். பலதரப்பட்ட பம்புகள் நாங்கள் வந்து கம்பெனி பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரிங்கண்ணா. பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் பம்பு, கார் வாஷர் முதல் கொண்டுமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. மக்களுக்கு என்னென்ன தேவையோ மக்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு வந்து பம்பு கொடுக்குற அளவுக்கு நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா நாங்க எங்க வீட்டு அனுபவமிக்க இருக்காங்க. பாத்தீங்கன்னா நாங்க சர்வீஸை பொறுத்தளவு ஒர்க்கிங் டேஸ்ல 24 ஹவர்ஸ்க்குள்ள நாங்க கொடுக்குறோம். அதே மாதிரி இப்போ இங்கே உள்ளுக்குள்ள இறக்கிட்டு இருக்காங்களா? இது ஆக்சுவலி என்ன பம்பு சொன்னீங்கன்னா? இது வந்து போர்வெல் சம்மர்சபிள். போர்வெல் சப்மர்சிபிள். இது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட என்னென்ன வகையான பம்ப்ஸ் எல்லாம் இருக்கு? மேலோட்டமே எங்களுக்கு சொல்லுங்களேன். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் வெல்லுங்கிறது தண்ணிக்குள்ளேயே போட்டு ஓட்டுற மோட்டர். அப்புறம் பூஸ்ட் பம்ப் வாஷிங் மிஷினுக்கு, பாத்ரூம்ல, எங்க கிச்சன் டேப்ல தண்ணி குறைவா வருது, இந்த மாதிரி இதுக்காக யூஸ் பண்றது இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா இந்த பூஸ்டர் பம்புங்கிறது பல இண்டஸ்ட்ரியலுக்கும் போடுறாங்க, ஹாஸ்டல்ஸ் அந்த மாதிரி இடத்துல கமர்ஷியலாவும் நம்ம இது பண்றோம், யூஸ் பண்றோம். சரி சரி. அது போக சீவேஜ் பம்ப், அது பாத்தீங்கன்னா இந்த கார் பார்க்கிங்ல இருக்க தண்ணிகள் மழை டைமுங்கிறப்ப நிறையறப்போ அதையும் வச்சு எடுக்கிறோம். அது போக ஹாஸ்பிட்டல்ஸ், ஹோட்டலு இந்த சீவேஜ் எடுக்கிற கற்று பம்புட்டு நம்ம கொடுக்குறோம். அது போக ஆரோக்கும் கூட நம்ம மோட்டர் கொடுக்குறோம். பிரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்க எல்லா பம்பையும் சேர்த்து தொடக்க விலை அப்படின்னா பைப்புக்குன்னு என்ன தொடக்க விலை கொடுத்துருக்கோம், நம்ம பம்புக்குன்னு என்ன தொடக்க விலை கொடுக்குறோம்? நம்ம பைப் எல்லாம் பாத்தீங்கன்னா 150 ரூபாயிலிருந்தே உங்களுக்கு 150 ரூபாயிலிருந்தே இருக்கு. சரிங்களா. அதுல பாத்தீங்கன்னா பம்பு பாத்தீங்கன்னா வெறும் 2500 ரூபாயிலிருந்து வெறும் செல்ஃப் ஃப்ரேமிங் பம்புல இருந்து நம்ம கொடுக்குறோம். நீங்க சொல்றது தொடக்க விலை 2500 சொல்றீங்க. மார்க்கெட்ல பார்த்துட்டோம் அப்படின்னா இதை விட கம்மியான பிரைஸ்லயும் வெளியில விற்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது நானும் சரி மக்களும் சரி நாங்க டேரக்டா வெளியிலே போய் எடுத்துக்கலாமே, நாங்க உங்ககிட்ட வந்து எடுக்கலாம். நீங்க இப்போ எங்க கிட்ட வாங்குறது இப்போ 2500 ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா அடக்க விலையோட பில்லோடய நாங்க கொடுத்துருவோம். அது உள்ளுக்குள்ள வர குவாலிட்டி பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு மற்ற பிராண்டோட கம்பேர் பண்றப்ப நம்மளோட கரண்ட் எக்ஸ்பென்ஸ் முதல் கொண்டு எல்லாமே மாறும். நம்மளோட வராத பொருட்கள் பாத்தீங்கன்னா கரண்ட் எக்ஸ்பென்ஸ்னா நாங்க யூஸ் பண்ணி வரக்கூடிய கரண்ட் வந்து நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவோம் கம்மியா இருக்கும். கம்மியா இருக்கும். ஏன்னா அதுல பாத்தீங்கன்னா ஸ்டார் ரேட்டிங்கோட நம்ம கொடுக்குறோம். இப்போ இறக்குற இந்த மாதிரி ஸ்டார் ரேட்டிங் நம்ம சிஆர்ஐ பம்ப்ஸ் பாத்தீங்கன்னா அதிகப்படியான பம்புகளுக்கு ஸ்டார் ரேட்டிங் உண்டு. அது வந்து 3 ஸ்டார்ல இருந்து 5 ஸ்டார் முடி நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். அக்ரிக்கும் நம்ம பண்றோம். எக்ஸ்பென்ஸும் குறைவா இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட்டும் குறைவா இருக்கும், நம்மளோட செலவினமும் குறைவா இருக்கும். பிரைஸ் ஒரு 500,000
அதிகம் கொடுத்தாலும் அதுக்கு தகுந்த ஒர்த்தான குவாலிட்டியா உள்ள இருக்குங்கிறீங்க. இப்போ நீங்க நம்பி வாங்கலாம். அதே மாதிரி நம்ம ப்ராடக்ட்டுக்கு வாரண்டி கேரண்டி எப்படிங்கண்ணா? 2 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம். 2025 ஒரு பொருள் வாங்குறேன், ஏதாவது ஒரு இஷ்யூ ஆச்சு அப்படின்னா எனக்கு எப்படி பீஸ் டு பீஸ் மாற்றி கொடுப்பீங்களா இல்லை சர்வீஸ் பண்ணி கொடுத்துருங்க? சர்வீஸ் தான் நம்ம பண்றோம். அந்த சர்வீஸுங்கிறதும் இப்போ நான் டேரெக்டாக நம்ம ஷாப்புக்கு வர மாதிரி இருக்குங்களா இல்லை எப்படிங்கண்ணா? நியரஸ்ட் கோயம்புத்தூருக்குள்ளே இருந்துச்சுன்னா 10 கிலோமீட்டருக்குள்ளே இருந்தால் நாங்களே டோர் ஸ்டெப் பண்ணி கொடுத்துடலாம். வெளியே இருந்தால் அதை நீங்கள் அனுப்பிவிட்டீங்கன்னா நாங்கள் சர்வீஸ் பண்ணி அதே ரிட்டன் நீங்கள் புக் பண்ணுற இடம் எதுலையோ அங்கே நாங்கள் திருப்பி அனுப்பி கொடுத்துருவோம். வெளியில் அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் சர்வீஸ் வந்து அவுட் சைட் கோயம்புத்தூர் இருக்குது. அதுக்குன்னு நாங்கள் ஆட்களையும் வச்சிருக்கோம். சரி இருந்து சப்போர்ட் பண்ணி தருவோம். கோயம்புத்தூரில் இந்த பம்பு நான் வாங்குறேன், எதாச்சும் எனக்கு ஒரு வருஷத்துக்குள்ள ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் வேறு மதுரை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி அங்கே நான் போயிடுறேன். அங்கே போனதுக்கப்புறம் எனக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சு அப்படின்னா நான் உங்ககிட்டயே தான் வரணுமா இல்லை அந்த ஏரியாவில் யாராச்சும் சிஆர்ஐயோட சர்வீஸ் சென்டர் நம்ம இங்கிருந்தே அவங்களுக்கு கைட் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். பொருள் வாங்கிட்டீங்கனாலே அது சர்வீஸுக்குங்கிறது வந்து நீங்கள் மன உளைச்சல் எடுத்துக்க வேண்டியது இருக்காது. ஒரு டைம் வாங்கிட்டோம் சர்வீஸ் என்ன பண்ணுவோன்ட்டு சரியானபடி எங்ககிட்ட அணுகுனாங்கன்னா அதுக்குண்டான சொல்யூஷன் நம்ம பண்ணி கொடுக்கலாம். சரி, நான் இவங்க உள்ளுக்குள்ள இறக்கிட்டு இருக்கிறக்குள்ள எனக்கு உங்க கம்பெனிலுக்கு வேற ஏதாவது ஒரு 4-5 பம்ப்ஸ் ஏதாவது பார்த்துலாங்களா? பார்த்துடலாம் வாங்க. இந்த பைப் வந்து போருக்குள்ள இருக்கிற பைப்பு டெப்த்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கொடுக்குறோம். இது 150 ரூபாயிலிருந்தே கொடுத்துட்டு இருக்கிறோம். குவாலிட்டி எல்லாம் எப்படி நமக்கு பெஸ்டா இருக்குங்களா? குவாலிட்டி நல்லா இருக்கும். 450 அடி, 350 அடி, 900 அடி, 1100 அடி அந்த மாதிரி ஐட்டத்துக்கெல்லாம் நம்ம பைப்பு கொடுத்துட்டு இருக்கிறோம். இது வந்து நீர்மூழ்கி மோட்டரும்பாங்க. நம்ம வீட்டு யூஸுக்காக நம்ம பண்றோம். இது பாத்தீங்கன்னா தொட்டிக்குள்ளேயே இருக்கும். இதுக்கு நம்ம பேனல் போர்டு எதுவும் போட வேண்டியது இருக்காது. இதோட விலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7500 ரூபாயிலிருந்து ஆரம்பிக்குது. இதுக்கு நமக்கு வாரண்டி எல்லாமே அப்ளிகபிள், வாரண்டியோட வருது. இந்த பம்பு சீவேஜ் பம்பும்பாங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மழைக்காலங்கள்ல பயன்படுத்தக்கூடிய பம்பு. ஃபவுண்டேஷன் தோன்றப்போ அந்த மாதிரி இருக்கிறப்ப கூட இந்த பம்பு யூஸ் பண்றாங்க. கார் பார்க்கிங் இடத்துல தண்ணி தேங்கி நிக்கிற இடத்துல இது போட்டுக்கலாம். இது முழுக்க முழுக்க சைனஸ் ஸ்டீல் ஆனது. வாட்டர் லெவலும் இருக்கு. தண்ணி குறையும் போது அதுவே ஆட்டோமேட்டிக்கா கட் ஆஃப் ஆயிரும். தண்ணி நிறையும் போது அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிரும். எப்படி இதாகும்னா இந்த சென்சார் மூலமா, அந்த சென்சார் மூலமா இதாகும். இதுல பெரிய ஹை லெவல்லையும் இருக்கு, 5 HP முடியும் அந்த மாதிரி இருக்கு. இதுல கட்ரு பம்பு மெடிக்கல் சார்ந்தது, ஹோட்டலுக்கு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஓகே, அப்ப வீடுகளுக்கும் இது பண்ணிக்கலாம், நம்ம கமர்ஷியல் வேணாலும் தாராளமா பயன்படுத்திக்கலாம். இதோட பிரைஸ் எடுத்தோம்னா தொடக்க விலை எவ்வளவு? தொடக்க விலை 9000 ரூபாயில இருந்து இருக்கு. 9000 ரூபாயில இருந்து இருக்குது. அடுத்து இந்த செட்டப் பத்தி அப்படியே எங்களுக்கு சொல்லுங்க, என்ன வச்சிருக்கீங்க? இந்த பம்பு வந்து பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வாங்குவாங்க. கிட்டத்தட்ட 30,000 40,000 வாங்கி போட்டாங்க. வீட்டுல பாத்தீங்கன்னா ப்ரெஷர் இல்லன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருப்பாங்க. அதுக்காக நம்ம கம்பெனி என்ன பண்றாங்க, இந்த ஒரு பம்பும் இந்த ஆட்டோ பம்பும் வாங்கி இருக்கு. ரெண்டுமே சேர்ந்து ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா இதோட விலை வந்து 3900 ரூபாயில இருந்து ஆரம்பிக்குது. இது போட்டீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா நார்மல் ப்ரெஷர் ஃப்ரண்ட் டோருக்கு உண்டான ப்ரெஷருக்கு வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இப்போ இதே மாதிரி பாத்தீங்கன்னா இது ஒரு பாத்ரூமுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுல அடுத்த குவாலிட்டி அடுத்த மாடல் பாத்துட்டீங்கன்னா இது உங்களுக்கு அட் டைம்ல 2 பாத்ரூம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுலயும் ஒரு வீடு முழுவதும் 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இருக்க ஒரு 2 பாத்ரூம் 3 பாத்ரூம் இருந்தா அது இந்த மாதிரி ஃப்ளோட் வசதியோட நாங்க பண்ணிருக்கோம். மேல் தொட்டியில தண்ணி தீந்தாலும் கூட இது கட் ஆஃப் பண்ணி கொடுக்கும். தொடக்க விலை ஆக்சுவலா எவ்வளவு சொன்னீங்கன்னா 3900 ரூபாயிலிருந்து இருக்கு. பார்த்த பம்புல பாத்தீங்கன்னா இதுல ஹையர் எண்ட் மாடலும் கூட இருக்கு நம்ம கிட்ட. ஹோட்டல்ஸ், லாட்ஜ், ஹாஸ்டல் அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் ஒரே அட் டைம்ல 10 டேப் 15 டேப் எல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா ப்ரெஷர் கம்மியாகும். இப்போ அந்த மாதிரி நேரங்களில் இந்த மாதிரி பம்பு உபயோகப்படுத்தினாங்கன்னா அவங்க எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாம நல்ல ஒரு ஈவனா வருங்கிறீங்களா? ஈவனா வரும். சரி, உங்களுக்கு ஈவனா வரும். இப்போ வரைக்கும் நம்ம அதுக்கு முன்னாடி ஹோட்டல்ஸ் கொடுத்துருக்கோம். நிறைய பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வாங்குறாங்க. ஏன்னா ஒரே ஒரு பம்புக்கு மட்டும் தண்ணி நம்ம 40,000 ரூபாய் பொருளை கொடுத்து வாங்கிட்டு அதை யூஸ் பண்ண முடியலங்கிறப்ப நம்ம இது ப்ரமோட் பண்ணப்போ நிறைய பேர் கிட்டத்தட்ட மாசம் ஒரு 20-30 பம்பு போற அளவுக்கு கூட நம்ம வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ வரைக்கும் எந்த இஷ்யூஸ் அந்த மாதிரி எதுவுமே வந்தது எதுவும் இல்லை. அதுல ஒருவேளை ஏதோ ப்ராப்ளங்கள் இருந்தாலும் நிறுவனம் அதுக்குண்டான சார்ட் அவுட் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ நீங்க கடையில பார்த்த பொருள் பார்த்துட்டீங்க. ஆமாங்க, நம்ம இங்க சைட்ல இருக்கிறோம். பார்த்தோம்னா இப்போ வேலை முடிஞ்சு ஃபினிஷிங் பண்ணி இப்போ தண்ணி எடுக்க போறாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஃபோர்ஸை நம்மளுக்கு தாராளம். இது வந்து நம்ம இப்போ இறக்கி இருக்கு 450 அடி இறக்கி இருக்கோம். ஓகே, அதனுடைய வேகம் பாருங்க எப்படி இருக்கு. ஓகே, ஸோ 450 அடிக்கு இந்த அளவுக்கு வேகம் இல்லைங்களா? இப்போ இதில் நம்ம கரண்ட் எவ்வளோ இது இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கரண்ட் அந்த பேனல் போர்டில் பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் பார்த்துக்கலாம் வோல்டேஜ் எவ்வளோ வருதுன்ட்டு. ஓகே, ஸோ டிஜிட்டல் மீட்டர் வந்து 12 ஆம்ப்ஸ் எடுத்து வருது. சரிங்க, உங்களுக்கு சரியானபடி 2 HPங்கிறப்ப 12 ஆம்ப்ஸ் எடுத்து வரும். வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் உங்களுக்கு 200 வோல்டேஜ்
200 வோல்டேஜுங்க உங்களுக்கு. ஓகே. ஸோ 12 ஆம்ஸ் 200 வோல்டேஜ். வோல்டேஜ். ஓகே. சர்வீசஸ்னு எடுத்துட்டோம் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்கண்ணா? நம்ம கோயம்புத்தூர்ல நம்மகிட்ட ஒரு 24 ஹவர்ஸ்லேயே நம்ம சர்வீஸ் கொடுக்குறது. அதாவது கோயம்புத்தூர் எங்கே இருந்தாலும் நீங்கள் கொடுத்துருவீங்க? கோயம்புத்தூர்ல எங்கே இருந்தாலும் நம்ம கொடுத்துருவோம். மற்றபடி கம்பெனி வெளியூர் அந்த மாதிரி சப்போர்ட் இங்கே இருக்கிறவங்களுக்கு கம்பெனி கஸ்டமர் கேர் இருக்கு. ஓகே. அது மூலியமா அவங்க அங்கே கூப்பிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு சர்வீஸ் சென்டர் நம்ம சர்வீஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ இவ்வளோ டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிங்க, சந்தோஷமா. அடுத்து வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பார்த்துருக்கிற என்னோட சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ், அவங்க யாராவது நம்ம வீடியோ பார்த்துட்டு உங்ககிட்ட பொருட்கள் வாங்கினாங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்துருக்க ப்ரைஸ்லேருந்து இன்னும் கொஞ்சம் கூட ஃபர்தர் ஆஃபர், டிஸ்கவுண்ட், காம்ப்ளிமெண்ட் ஏதாவது கொடுக்கலாமாண்ணா? இதுவரை எனக்கு ஐடியா இல்லை. ஆனாலும் நீங்கள் கேட்டது மித்தம் வருகிற ஆடி மாதத்துலேருந்து 1 கிராம்லேருந்து 10 கிராம் முடிய வெள்ளி காயின் கொடுக்குறோம். நம்ம கிட்ட பம்பு வாங்குற எல்லாருக்குமே சொல்றீங்க? எல்லா கஸ்டமருக்கு. ப்ரைஸுக்கு மேலே தான் பம்ப் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்மகிட்ட பம்பு வாங்குறவங்களுக்கு நம்ம அந்த 1 கிராம்லேருந்து 10 கிராம் முடியும் நம்ம ஆஃபர் கொடுக்கலான்னு இருக்கிறோம். ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா.